நம்மளோட பழங்காலத்து வழிமுறை எல்லாம் இப்போ புரியாத சடங்கு சம்பிரதாயமா மாறிட்டு வருது. அதை நாம அப்படியே ஃபாலோ பண்றோமே தவிர அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அறிவியலை உணரல. அதுல ஒண்ணுதான் ஆராத்தி எடுப்பது. ஆனா இப்ப நாம வெறுமனே திருஷ்டி கழிக்க மட்டும்தான் ஆராத்தியை யூஸ் பண்றோம். உண்மையிலே இது திருஷ்டி கழிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண சடங்கு இல்ல. இது பின்னாடி நிறைய அறிவியல் காரணம் இருக்கு. நாம டெய்லி ஆராத்தி எடுக்கிறது இல்ல, என்னைக்காவது முக்கியமான நாள்ல மட்டும்தான் எடுப்போம். பொதுவாவே கல்யாணம் ஆன புது ஜோடி அப்புறம் குழந்தை பெற்றவங்க ரொம்ப நாளுக்கு வெளியூர்ல இருந்துட்டு வரவங்களுக்கு தான் ஆராத்தி எடுப்போம். நம்மளோட முன்னோர்கள் ஏன் இந்த மாதிரி டைம்ல மட்டும் ஆராத்தி எடுத்தாங்க, இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கும் காரணத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆராத்தினா ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு தாம்பல தட்டுல தண்ணி கொஞ்சம் ஊத்தி மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்த்து நல்லா கலக்கணும். மஞ்சளும் சுண்ணாம்பும் தண்ணி கூட கலக்கிறதுனால அப்படியே சிவப்பு கலர்ல மாறிடும். அந்த சிவப்பு கலர் தண்ணியை ஒரு பிளேட்ல எடுத்து அதோட 2 சைடும் 2 கற்பூரம் ஏத்தி சம்பந்தப்பட்ட நபரோட உடம்புக்கு 3 டைம் சுத்துறது ஆராத்தி எடுப்புன்னு சொல்றோம். மஞ்சள் ஒரு பெரிய கிருமி நாசினின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரி சுண்ணாம்புக்கும் அதே திறன் இருக்கு. கர்ப்பமான பெண்கள், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றவங்க, வெளியூர்ல இருந்து வர்றவங்க மேல கண்டிப்பா கிருமி இருக்கும். மஞ்சள் சுண்ணாம்பு தண்ணியில கலந்த சிவப்பு கலர்ல இருக்க நீரை சுத்துறதுனால கிருமி எல்லாம் அழிஞ்சிடும். வீட்டுக்கு வெளியே வச்சு ஏன் ஆராத்தி எடுக்கிறாங்கன்னா, எப்படி நம்ம மேல கிருமி இருக்கும், அப்படி வீட்டுக்குள்ள போனோம்னா அது வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நாம முன்னோர்கள் எதையும் சும்மா செய்யல, எல்லாத்துக்கு பின்னாடியும் மருத்துவமும் அறிவியலும் புதைந்து இருக்கு. அதுக்கு ஆராத்தியும் ஒரு எக்ஸாம்பிள். சரியான வழிகாட்டி இல்லாதனால்தான் இந்த தலைமுறையினர் இதை மூட நம்பிக்கை, வீண் சடங்குன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலாவது அறிவியல் வளர்ந்துடுச்சு, இனிமே இது எதுக்கு கடைபிடிக்கணும்னு கேட்காம ஆராத்தி எடுத்து உங்க ஃபேமிலியை நோயில இருந்து காப்பாத்திக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.